அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 2013 கேட்கப்பட்ட குரூப் 2 கேள்விகளில் ஒரு முதல் 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க. உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடல் உரச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்? உடம்பிடை தோன்றி அப்படின்னாவே நம்ம கம்பர் ஞாபகம் வந்துடுவார். அடுத்த கேள்வி பாருங்க. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்த பாடிய நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெளிக்கூற்றிருக்கை என்பது சரி. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களையும் கூறும் இலக்கண நூல் எந்த நூல்? வீரமாமுனிவர் அப்படின்னாவே அவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் என்பது சரி. எறும்பு தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் ஆவார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டவையாக கருதப்படும் நூல் எந்த நூல்? பாவை நூல்களிலேயே காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை ஆகும். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அவர் அழகிய சொக்கநாதர். இவர் தச்சநல்லூரில் பிறந்தாருங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் என்பது சரி. கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. 10 பேர் முதல்ல உரை எழுதினாங்க. அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை. முதல் உரை கண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் மணக்குடவர் ஆவார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு பாருங்க. முடியரசன் என்பது சரி. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என்பது கோவலன் கொலைக்களப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுகிறது. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. சொல் பொருள்ல இதுல ஓரெழுத்து மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா மேம்பாடு என்பது பொருந்தாத இணையாகும். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர், இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, வள்ளிக்கண்ணன் என்பது சரி. வெப்பத் தடுகளத்து வேளங்கள் 1000மும் கொப்பத் தொருகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்பத் தடுகளத்து வேளங்கள் 1000மும் இந்த வரிகள் குறிப்பிடப்படுபவர் ராசேந்திரன் என்பது சரி. நகழ்வல்லார் அல்லார்க்கு மாயிரு நாளம் பகலும் பார்ப்பட்டன்றில் இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எந்த இயல்? மொத்தம் திருக்குறள்ல 9 இயல்கள் உள்ளன. இந்த குறள் இடம்பெற்ற இயல் இல்லறவியல் ஆகும். செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? செய்னா கண்டிப்பா செய்தவன் என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பறலும் கழிப்பே. இதற்கு சரியான சொற்றொடர் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குகள். திறப்பட உரைப்பது குறைத்தி பாட்டு இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும். இதற்கு சரியான சொற்றொடர் பார்த்தீங்கன்னா இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறைத்தி பாட்டே என்பது சரி. விடைக்கேற்ற வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதெல்லாம் கொஸ்டின், அதாவது வினா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் தினம்னா நாள், நெறுதல்
நெருநல் நேற்று, மாறன்னா மன்மதன், சலவர் அப்படிங்கிறது பகைவர் குறிக்கும், நல்லவர் என்பது தவறு. வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றவிடற்கு. இதற்கு எந்த வேர்ச்சொல் வரும்னு பார்த்தீங்கன்னா பற்று என்பது சரியான விடை. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதை? அது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்பது சரி. சீராம் புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்? தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபவத்து காண்டம் என்பது சரி. வல்லைக்கு உறங்கும் வளநாட. இதில் வல்லை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டாகும். மானிட பிறப்புநூல் மாதா உதரத்து ஈனமல் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எந்த நூல்? இந்த அறிவியல் செய்திகள் வந்தாவே திருவாசகம் என்பது சரி. ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலிடையில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது சரியானது? இதில் ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இதில் சீர்முரண் அமைந்துள்ளது என்பது சரி. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இது பார்த்தீங்கன்னா வினா பொருள் தரும் வாக்கியமா? ஆன்சர் பார்த்துடலாம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிவாக்கியம் என்பது சரி. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்காரு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் என்பது சரி. தெங்கன் இட்டத்து வள்ளுகிர் திண்டிரல் புலியை. இத்தொடர்ல திண்டிரல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன? திண்டிரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியான என்பது சரியான விடை. துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் என்பது சரி. ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் நேரம்தான் ஏற்பாடு என்பதாகும். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன? அரசன், மயில், காற்று, காத்தல் என்பது தவறான ஒன்று. சலவரை சாரார் விடுதல் இனிதே. இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? இதற்கு சலவருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிசீட்ஃபுல் பர்சன் என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது தாலாட்டு, சீராட்டு, பாராட்டு, நீராட்டு. இதில் சாவரிச, தாவரிச, அப்புறம் நீவரிச, பாவரிச வரும். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு என்பது சரியான சொற்றொடராகும். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது என்பது சரி. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன? அது வஞ்சி தலையில் வரும் என்பது சரி. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறி. இதில் பரிந்து, வெறுத்து என்பது சரியான விடை. மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மூதூருங்கிறது பார்த்தீங்கன்னா மருத திணைக்குரிய ஊர் தான் மூதூர் ஆகும். மருதம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணர்வது. இதில் நம்ம செம்மை கூட்டல் கடல், அதில் மையங்கிறது போய் இனமிகளில் எங்கு சேரு வரும். அதனால் செங்கடல் என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷனில் பாருங்கள். வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை, தேவநேய பாவானார் தமிழர் திருமணம், திருவிக சைவத்துறவு, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை என்பது பொருந்தாத இணையாகும். செரு இதில் பொருந்தும் இணை. செருன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டைன்னு வரும். செரு என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மாணிக்க வாசகரை குறிக்கும்.
என்றுமுல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புதிதொரு புயல் புலி தருமணி பனைதரு பருமணி பகரார் நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புயலுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மேகம் என்பது சரி. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? தே சோலை தவறு, சோ சிவப்பு, கா மதில் தவறு, மா விலங்கு என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்பது சரி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்தது. அடுத்தது பாருங்க, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எந்த நூல்? அந்த நூல் பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி என்பது சரி. திலகர் விதைத்த முத்து பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? அவர் ராஜாஜி என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2013 ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். ரிமைனிங் 50 கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.